பள்ளி காலை மணி அடித்ததும் மாயாவின் கோடைக்கால கனவு கலைந்தது. இன்னொரு வருடம், இன்னொரு வகுப்பறை. அவள் வழக்கம் போல் கடைசி வரிசை இருக்கையில் சோர்வாக அமர்ந்தாள். மிஸ்டர் ஹாரிசனின் வரலாற்று பாடம் பற்றி நினைத்து பயந்தாள். ஆனால் இன்று வித்தியாசமாக இருந்தது. புதிய மாணவி ஒருத்தி அமைதியாகவும் வெட்கத்துடனும் முன் வரிசையில் அமர்ந்திருந்தாள். மதிய உணவு இடைவேளையின் போது மாயா அவளை பார்த்தாள். தனிமையில் ஒரு பழைய நோட்டு புத்தகத்தில் படம் வரைந்து கொண்டிருந்தாள். அது அருமையாக இருக்கிறது, மாயா தன்னையும் மீறி சொன்னாள். அந்த பெண் ஆயிஷா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். ஆனால் ஒரு சிறிய புன்னகை அவளது உதடுகளை தொட்டது. அவளது ஓவியம் நம்ப முடியாததாக இருந்தது. சுழலும் இறக்கைகளுடன் கூடிய ஒரு கற்பனை உயிரினம். விரைவில் அவர்கள் பிரிக்க முடியாதவர்களாக மாறினர். ஆயிஷாவின் அமைதியான படைப்பு திறன் மாயாவின் உறங்கிக் கொண்டிருந்த கலை ஆர்வத்தை தூண்டியது. அவர்கள் மதிய உணவு இடைவேளைகளை கற்பனை உலகங்களை வடிவமைப்பதில் செலவிட்டனர். அவர்களின் சிரிப்பு சத்தமில்லாத உணவு விடுதி முழுவதும் எதிரொலித்தது. மிஸ்டர் ஹாரிசனின் விரிவுரைகள் இன்னும் சோர்வாக இருந்தன. ஆனால் இப்போது வரலாற்று வகுப்பு ஒரு ரகசிய மகிழ்ச்சியை கொண்டிருந்தது. அடுத்த பொதுவான சித்திரத்தின் எதிர்பார்ப்பு, அடுத்த முணுமுணுத்த யோசனை. பள்ளி என்பது வெறும் மணிகள் மற்றும் புத்தகங்கள் மட்டுமல்ல, அது நட்பு, கண்டுபிடிப்பு மற்றும் பகிரப்பட்ட கனவுகளின் மேஜிக்.